அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பக்குவம் என்பது அறிவினால் வருவதல்ல, நாம் வாங்கின அடிகளால் வருவதாகும். ஆமாங்க, அவர் இப்போ ரொம்ப பக்குவப்பட்டாருங்க. முன்ன மாதிரிலாம் அதிர்ந்து பேசுகிறதில்ல, பொறுமையாக தான் பேசுகிறாரு, கோபப்படுறது இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு தெரிஞ்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ பெருசாக அடி வாங்கியிருக்கிறாரு, சொந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கிறாரு, அதுதான் அவர் அந்த மாதிரி மாற்றிருக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் படித்த படிப்பினால் பெற்ற அனுபவத்தை விட அடிபட்டு வந்த அனுபவத்தால் மற்றவர்களை வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள், தலைமை தாங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்குங்க. மகளுக்கு கல்யாண விஷயமா வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, பொருந்துகிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களோட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. சகோதரங்களுக்கிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகனுக்கு நல்ல ஜாதகம், பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூடி வரும். ஊர் பொது விஷயங்கள், திருவிழாக்கள் அதில் முதல் மரியாதையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிறது அன்பின் வரிகள். ஆனால் யாருக்காகவும் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் அனுபவத்தின் வரிகள். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்து கொண்டு இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்வோம், பாகுபாடு பார்க்காம செய்வோம், உறவுக்காரங்க உறவு அல்லாதவங்க அப்படின்லாம் யோசிக்காமல் யாராக இருந்தாலும் மனித நேயத்துடன் எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்குங்க. அவரே கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பணப்பற்றாக்குறையும் ஒரு பக்கம் இருக்குது. பணம் வரலன்னு சொல்ல முடியாது, ஆனால் எதுவும் கையில் தங்க மாட்டேங்குது. ஒரு ஆத்திர அவசரத்து கூட எதான்னா அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கே தவிர கையில் எதுவும் பெருசாக இல்லையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்கள பகைச்சிக்க வேண்டாம், அவங்க போக்கில் அவங்கள விட்டு பிடிங்க. இருந்தாலும் அவருடைய நட்பு வட்டத்தை மறைமுகமாக கண்காணிக்கிறது நல்லதுங்க. புதன் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உறவினர்கள், நண்பர்கள் உங்கள்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வாங்க. என்ன இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நாம் இவங்க முன்னே போய் என்னைக்காவது உதவி கேட்டிருக்கிறோமா, அவங்க மட்டும் கொடுத்து வச்ச மாதிரி நம்மளை வந்து கேட்குறாங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தடுத்து யோகமான அமைப்புகள் உண்டுங்க.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி நிதானம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பெற்றோரின் போதனைகள் தெரியாமல் கூட நாம் வாழ்ந்து விடலாம். ஆனால் அவர்களின் வேதனைகள் தெரியாமல் நாம் வளர்ந்து விடக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது. ஆமாங்க, சில நேரங்களில் அப்பா அம்மா சொன்ன வார்த்தைகள் நம்ம கேட்க முடியாமல் போயிருக்கலாம். அவங்க சொன்ன அறிவுரைகள் நமக்கு பொருத்தம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க படுற வேதனையை நாம் கண்டுக்காமல் இருந்துடக்கூடாது. போதனைகளை கேட்கவில்லை என்றாலும் வேதனைகளை கேட்டு அதை தீர்க்கிறதுக்கான வழிகளை தேடி கண்டுபிடித்து பெற்றோரை கண்கலங்காமல் பாதுகாத்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். கண்டும் காணாமல் போனவங்க இன்றைக்கி வழியை வந்து பேசுவாங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாமே வந்து விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனுக்கு 2ல் புதன் இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி கோவில் திருவிழாக்கள் இதிலெல்லாம் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் மட்டும் ரொம்ப மூக்க நுழைச்சிக்காதீங்க. வர்றப்போ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இடைவெளி விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் வேலை சுமை இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிஸ்தா பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இதயம் என்பது சுவாசிப்பதற்காக மட்டுமல்ல, நல்ல உறவுகளை நேசிப்பதற்காகவும் தான் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நல்லவங்களுடைய நட்பை நீங்கள் தேடி போவீங்க. நல்லவங்களை எப்பொழுதுமே இதய கமலத்தில் வைத்து வாழ்த்தி கொண்டே இருப்பீங்க. எங்கே எது நல்லது நடந்தாலும் அதை வாய் திறந்து பாராட்டி பேசுவீங்க. எப்போதும் இதயத்தை நேசிப்பதற்காக வைத்திருப்பவர்கள், இதயபூர்வமாகவும் நேசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:34 சந்திராஷ்டிரமம் முடியுதுங்க. அதனால் நேற்று இருந்த கஷ்டங்கள் இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது. இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ஆனால் காலை 9:34 பிறகு தான் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அதே நேரத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:34 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன அலைச்சல்கள், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே உண்டுங்க.
ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நிதானமாக பேசுகிறது நல்லது. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுவது பார்ப்பது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைய தினம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். அதிகாரிகள் உங்கள்கிட்ட அதிகம் வேலை வாங்குவாங்க, சின்ன சின்னதாக குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. பழசை ஏதாவது சொல்லி காமிச்சாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை என்பதனை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே சங்கடங்கள் எல்லாமே தள்ளி போய் நிற்கும். ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் சித்தரை போல யோசிப்பீங்க, புத்தரை போல பேசுவீங்க. என்னங்க பெருசாக, எதுவும் நிரந்தரம் இல்லை, என்ன கொண்டு வந்தோம், என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம், எல்லாம் நடுவில் வர்றதாங்க எல்லாமே அப்படின்னு வாழ்க்கையை தத்துவமாக புரிந்து கொண்டு எல்லோருக்கும் சின்ன சின்ன அறிவுரைகளை வழங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால முடியாதுங்கிற வேலையை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லாருடைய அறிமுகமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் உறவினருடன் சேர்ந்து ஏதாவது வியாபாரம் செய்கிறது, அல்லது முதலீடு ஏதாவது செய்கிறது, அல்லது வீடு மனை சேர்ந்து வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்றைக்கி கிடைக்குங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கால் வலி, கழுத்து வலி, ஞாபக மறதி, முன்கோபம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் இருக்கும். தகுதியான வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குதுங்க. மடமடன்னு சில முக்கியமான வேலைகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதை எடுத்தாலும் வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பகை எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, முயற்சி உடையவரின் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது. புதைத்தாலும் மரமாக முளைத்து எழுந்து வருவார்கள். ஆமாங்க, நீங்கள் முயற்சி உடையவங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் முயற்சி கொண்டு இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட போராடி தான் நீங்கள் முடிச்சுன்னு இருக்கீங்க. எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக எளிதாக கிடைச்சதே இல்லை. இருந்தாலும் நீங்கள் அழுத்துக்கிறது இல்லை. பார்த்துக்கலாம், நாம இல்லை வாழ்க்கையா அப்படின்னு. அதுக்காக தானே நம்ம பிறந்திருக்கிறோம், போராட தானே நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்போதும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமங்களெல்லாம் சீக்கிரம் கரைந்து விடுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறதாரு. அதனால் சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. கண்டகச்சனி வேறு நடந்துட்டுருக்கிறதுனால எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குது. கடன் வாங்கிக்கிட்டே போகிறோம், அதெல்லாம் எப்போ பைசல் பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு ஏக்கமும் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம்
அந்த நாள் எந்த நாளோ அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சொல்லுன்னு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ சுரீர்னு பேசிடுறீங்க. அந்த சுரீர்னு பேசுகிறதுனால சிலர்லாம் கொஞ்சம் விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் காரம் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இவங்கெல்லாமே இன்றைக்கி தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படியுமா தான் போயின்னு இருக்குது. டப்புன்னு ஏதாவது ஒரு பெரிய தொகையை பார்த்தோம், ஒரு லாபத்தை பார்த்தோம் அப்படிங்கிறது முடிய மாட்டேங்குது. என்ன சின்ன சின்னதாக யோசிப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க. வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பேருக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க. எல்லாம் எங்கே போனாலும் நல்ல பேர் தாங்க. ஆனால் மாதமான செலவுகளை சமாளிக்கிறது எப்படின்னு தான் புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் சிந்தித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நிறம் மாறும் மனிதர்களுக்கு இடையே நம் குணம் மாறாமல் வாழ்வதுதான் மிகப்பெரிய சாதனையாகும். ஆமாங்க, நாம் ஒழுக்கமாக அழகாக இருந்தால் கூட இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை மாற்றி விட்டுருவாங்க போல இருக்குது. சிலர்கிட்ட பேசும்போதே பயமாக இருக்குது. அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய வாழ்க்கை கோலம் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இதில் வேறு அது நல்லா இருக்குது, நீங்கள் அதுக்கு வந்துடுறீங்களான்னு கேட்குறாங்க. பார்த்தா ஒரு பேச்சு, பார்க்கலன்னா மறு பேச்சு, முகத்துக்கு முன்னால் ஒரு பேச்சு, முதுகுக்கு பின்னால் ஒரு பேச்சு. என்ன இது, இதெல்லாமா ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு சரிவராமல் இருப்பவர்கள், சரியாக நடந்து கொள்ளாதவர்கள், ஒழுக்கமாக இல்லாதவர்கள், அவர்களையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு எங்கும் எப்பொழுதும் நேர்வழியில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாயும் உட்கார்ந்துருக்கார், புதனும் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள், அதாவது முடிவு எடுக்கிறதுல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் எல்லாமே இருக்குங்க. சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு அப்புறமா வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். கடந்து வந்த பாதையில் நடந்த சில சம்பவங்களை நினச்சி பார்த்து புசு புசுன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை, விடுங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இனிமேல் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. சூரியனும் மறைஞ்சு கிடக்கிறாரு, செவ்வாயும் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அலைச்சல் எல்லாமே இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே,
நாம் சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல, நம்மை நாமே செதுக்கி கொண்டு வாழ்வது தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, நாம் மாட்டோம் அப்படியே சகிச்சிட்டு போயிட முடியாது, அது சரி வராது. ஆனால் அதையும் தாண்டி நம்மை நாம் சீர்படுத்திக்கணும், நம்மை நாமே செப்பனிட்டு கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை நாமே செதுக்கி இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு நம்மை தயாராக்கி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்போவுமே எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறவங்க, போராளியாக இருக்கிறவங்க, போராட்டத்துக்காக தயங்காமல் இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகமாகுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் புதனோட சேர்ந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சளி தொந்தரவு, உடல் உஷ்ணம் அதிகமாகிறது, சின்னதாக ஒரு மூச்சு திணறல், இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சுவாமி கும்பிட்றதில், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிகமான நேரத்தை ஒதுக்குறீங்க, அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். ஆனால் உள்ளுக்குள்ளார இருக்கிற, உடம்புக்குள்ளார இருக்கிற இறைவன் உடல்லையே இருந்து, நம் மனதிலேயே இருந்து, நம் இதயத்திலேயே இருந்து நம்மை ஆட்கொள்வதற்கு இறைவன் இருக்கக்கூடிய இந்த உடலையும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு, பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம், அதிகாரிகளை போய் பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளான் அப்ரூவலுக்கு அரசு அதிகாரிகளையும் போய் சந்திக்கலாம், எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், டென்ஷன்லாம் இருக்கும், கோவப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், யோகங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பொய்களுக்குத்தான் சொற்கள் தேவை, ஆனால் உண்மைக்கு மௌனமே போதுமானது. ஆமாங்க, ரொம்பெல்லாம் விரட்டி அரட்டி நீங்கள் பேச மாட்டீங்க. உண்மை எதுங்கிறது இறைவனுக்கு புரியும். இவங்களுக்கு புரியட்டும், புரியாமல் போட்டோம். யாருக்கு தெரியணுமோ, யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதும், தெரிஞ்சால் போதும்னு எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிக்கு பயப்படுவதோடு மட்டுமில்லாமல் மகேஸ்வரனுக்கும் பயந்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. தள்ளி போன விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்குங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புது வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது, அந்த மாதிரி முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க. குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்னைய விட இப்போ ரொம்ப பக்குவமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. பெற்றவங்களே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளே உட்கார வச்சு பாடம் எடுக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளையோட அறிவு வளர்ந்துருச்சேன்னு சில நேரங்களில் உங்களை பாராட்டுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே போல் வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன
சின்னதாக உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஏன்னா போட்டி பொறாமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை சரியான நேரத்தில் கிடைக்கின்ற வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஆறுதலும் மாறுதலும் தான் நமக்கு கிடைத்த மிக பெரும் பொக்கிஷங்களாகும். ஆமாங்க, பசிக்கும் பொழுது உணவு கிடைச்சா அது ஒரு பெரிய பாக்கியம்தான். அது மாதிரி தடமாறி போகும் பொழுது துணையாக வழிகாட்டியாக ஒருத்தவங்க நமக்கு அறிவுரை கூறினா அதுவும் மிகப்பெரிய பொக்கிஷம்தான். அதனால தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் கை கொடுத்து தூக்கி விட்டாங்களோ அவங்கள கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் காலையில் 9:34 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்காது, கோபதாபம் எல்லாம் இருக்காது. காலையில் 9:34 பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் காலை 9:34 அவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். சின்னதாக குடும்பத்தில் விவாதங்கள் வரும், சின்ன சந்தேகங்களும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆறுதலாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் ஏதாவது ஒரு வழி கொடுப்பார் உங்களுக்கு. அந்த வழி உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அவசரப்படாதீங்க. வாடிக்கையாளர்கள் எதிர்கேள்வி கேட்டால் நீங்கள் யதார்த்தமாக பதில் சொல்கிறது நல்லது. எகுத்தாளமாக பதில் சொல்லி மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி லாபமும் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள் அப்படியே இப்படியுமா பேசுவாங்க. கொஞ்சம் கண்டுக்காமல் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆனால் கடந்த 2-3 நாளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெம்பாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் நினச்ச அளவுக்கு பெருசாக இல்லையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, புதிய பானை ஒழுகாமல் இருக்கிறதா என்று சோதிப்பதற்கு முன்பாக பழைய பானையை தூக்கி எறிந்து விடாதே அப்படின்னு ஒரு பொன்மொழிங்க. ஆமாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறக்கூடாதுல்ல. புதுசு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழசை தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறம் புதுசு சரியில்லை, பழசே நல்லா இருந்திருக்கும், அதுவே இருந்தால் போதும் நினச்சி தடுமாறக்கூடாது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதையை மறக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி ஆட மாட்டீங்க. பழசை எப்பொழுதுமே மனசுக்குள்ளார ஓட விட்டு பார்த்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு அலைச்சல்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை செலவுகள் இருந்தாலும் ஏதோ நம்மால் சமாளிச்சிட முடியும்
புரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளார நினச்சி ஆறுதல் அடைந்து கொள்வீங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே நேரத்தில் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்டையும் மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. ஆனாலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்ச மாதிரி எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இல்லாமல் உங்கள் ராசியை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி சிக்கனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஓரளவு லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாகவும் சுப செலவுகள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அர்த்தமற்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது அன்பு. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை ஆனந்தமயமாக மாற்றுவது நட்பு. ஆமாங்க, அதனால தாங்க உறவினர்களை விட நண்பர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நண்பர் ஒரு வகையில் ஃபோனில் அழைக்கிறாருன்னா உடனே ஓட ஆரம்பிச்சிருவீங்க. தோவரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை பார்க்குறதுக்கு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான அன்பு, ஆழமான அன்பு, அக்கறையான அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கே தேடி, அந்த இடத்தை தேடி, அவர்களை தேடி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்திலையும் சரி அல்லது வெளிவட்டாரத்துலேயும் சரி நீங்கள் எதை சொன்னாலும் இன்றைக்கி எல்லாரும் ஏற்றுப்பாங்க. கோபதாபம் இல்லாமல் சிரிச்ச முகத்தோடு இன்றைக்கி பல முக்கிய வேலைகளை முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாருக்குமே சின்ன சின்னதாக சில அறிவுரைகளும் சொல்லுவீங்க. ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால வயிறு சில நேரங்களில் உப்புசமாக இருக்குது, சாப்பிட்டாலும் செரிக்க மாட்டேங்குதுன்னு யோசிப்பீங்க. அதிகாலையில் எழுந்து நடந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சின்னதாக ஒரு மூச்சு பயிற்சி அது இன்னும் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. புண்ணிய மாதம் அப்படின்னு 12 மாதங்களிலேயே பெருமையாக பேசக்கூடிய மாதம் எதுன்னா இந்த புரட்டாசி மாதம்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த புரட்டாசி மாதத்தை கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, விஷ்ணு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி தலத்தால் நம்ம வழிபட வீட்டுக்குள்ளார ஸ்ரீ லக்ஷ்மி உட்காருவாங்க. செல்வம் எல்லாமே சேருங்க. அதுவும் நாளைய தினம் 3வது சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் சனிமகா பிரதோஷத்தோடு வரக்கூடிய சனிக்கிழமையாக நாளைய தினம் இருக்கிறதுனால நாளைக்கு ஈசனை வணங்குவது
இப்பொழுது நந்தியம் பெருமானை வணங்குவதுடன் நாளைய தினத்திலே சனிக்கிழமையாகிய நாளைய தினத்திலே பெருமாளுக்கு தலிகை போட்டு வணங்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாகுங்க. சனி பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் கர்ம வினைகளை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார். கர்ம வினைகளுக்கு ஒவ்வொருத்தங்களுடைய கர்மாவை கணக்கிட்டு அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்குறாருங்க. அதனால தான் சனி தசை, ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, பாதச்சனி, ஜென்மச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, இப்படி ஏகப்பட்ட சனி பகவானுடைய தொல்லை கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானை நாம் சாந்தமூர்த்தியாக மாற்றுவதற்கு உதவக்கூடிய அற்புதமான ஒரு விரத நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை நாட்களாகும். நாளைய தினம் விரதம் இருந்து பெருமாளை சேவிச்சோம்னா நல்லதுங்க. ஒரு பொழுது ஒரு வேளை விரதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தாலே போதுங்க. விரதம் அப்படின்னாலே அது ஒரு வைராக்கியம், அதாவது இறைவனுடைய சிந்தனைகளை மட்டும்தான் நம்முடைய இதயத்துக்குள்ளார நம்ம நிரப்பி வைக்கணும். கதை பேசிக்கிட்டு, பாட்டு கேட்டுக்கிட்டு, படம் பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் நான் விரதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் விரதமே கிடையாது. ஒரு மணி நேரமாவது நாம் இறைவனோட ஐக்கியமாகணும். இறைவனுடைய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், இறைவனுடைய பெருமைகளை பாடக்கூடிய பக்தி பாடல்களை பாடுறது, கேட்கறது, ரசிக்கிறது, இதெல்லாம் தான் நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உருட்டி திரட்டி கொண்டு உள்ளங்கையில் கொடுக்கும். அதனால் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா விரதம் நிறைவேறாது. அதனால் ஒருமித்த எண்ணங்களுடன், ஒருமித்த சிந்தனையுடன் இறைவனை நோக்கி நாம் விரதம் இருந்தால் நாளைய சனிக்கிழமையில் நாம் நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க. சனி பகவானுடைய அந்த கொடூரமான தாக்குதலிருந்து நம்மால் தப்பிச்சிக்க முடியுங்க. அதனால் பகவானே, அதாவது ஸ்ரீ பகவான் ஸ்ரீ வெங்கடாஜலபதி என்ன சொல்கிறார், என்னை சேவிக்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் நீ தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இன்னைய வரைக்கும் பொதுவாகவே சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த கிழமை. சனிக்கிழமையில் திருப்பதி சென்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை சேவித்தா அத்தனை பெரிய நன்மைகள் எல்லாமே உருவாகுங்க. அதனால் சனி பகவானுடைய அந்த கொடூர தாக்குதலிலிருந்து நாம் விடுபடணும்னா நாளைய தினம் நாம் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை சேவிக்கிறது நல்லதுங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் நாளைய தினத்திலே விரதம் இருந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை சேவிப்பதன் மூலமாக குலதெய்வம் கண்டறிய வாய்ப்பு இருக்குது. குலதெய்வம் கனவுல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தை கும்பிடாததுனால் இது வரைக்கும் இருந்த இழப்புகள், பாதிப்புகள்லேருந்து விடுபட்டு குலதெய்வ கடாட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி நாளைய தினம் ஆஞ்சநேய சுவாமிகளை நாம் சேவிக்கிறது நல்லதுங்க. காகத்திற்கு அன்னமிடுதல், ஏழை எளியவர்களுக்கு நாம் தான தர்மம், துணி கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் நல்லது தாங்க. ஏன்னா சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எந்த அளவுக்கு தானம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், ஏழைப்பாழைக்கு நம்ம உதவுகிறோம், அதை பொறுத்து தான் சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை நாம் எல்லா வகையிலுமே நாளைக்கு துதித்து பாடி சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே, புரட்டாசி மாதம் வந்துட்டாலே பண்டம் பாத்திரத்தெல்லாம் மாற்றுறவங்க நினைக்கும் இருக்காங்க. வீட்டெல்லாம் நல்லா சுத்தமாக தூய்மையாக, அதாவது கழுவி தொடச்சி புது பாத்திரங்களை மேலேருந்து இறக்கி அதில் புரட்டாசி மாத பாத்திரம்னு எழுதாத கூட தான், அதுக்குன்னு தனியாக மேலே வச்சுருப்பாங்க, அதை இறக்கி அவ்வளவு பயபக்தி எல்லார்கிட்டையுமே. அதனால் பாத்திரங்கள், பண்டங்கள், ஆடைகள் அதெல்லாம் புரட்டாசி மாதத்துக்குன்னு வச்சுருக்கிற மாதிரியே நம்முடைய மனதையும் இதயத்தையும் எண்ணங்களையும் பெருமாளை நோக்கி மட்டும் செலுத்தினோம்னா ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு சேருங்க. பொதுவாக பாவ வினைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கர்ம வினைகளால் வரக்கூடிய நோய்கள் அதெல்லாம் இந்த புரட்டாசி மாத விரதத்தால் விலகும். ஏன்னா எல்லா நோய்கள்லாம் மருந்தே கிடையாது, மருத்துவர்களுக்கே அது நல்லா தெரியும். அது அப்படி தாங்க, அது நம்ம கட்டுப்படுத்த முடியுமே தவிர அதை தீர்க்க முடியாதுங்க, அதை குணமாக்க முடியாதுங்கன்னு சில நோய்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்ம வினையால் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே நாளைய தினம் விரதம் இருந்தோம்னா அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து எதை பார்த்தாலும் தடைகள், தோஷம், கண் திருஷ்டி, ஓமல், எங்கே போனாலும் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நாளைய தினத்திலே சனிக்கிழமையிலே நாம் விரதம் இருப்பதன் மூலமாக அவை
அவையெல்லாம் நம்மை விட்டு விலகும், சோகங்களெல்லாம் நம்மை விட்டு விலகும். அதுக்கடுத்தது நாளைய தினம் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நாளைய புரட்டாசி சனிக்கிழமையில் பணம் கொடுக்கறதோ கடன் கொடுக்கறதோ அதெல்லாம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாளைய தினத்திலே விஷ்ணு புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம், அதுக்கடுத்தது பகவத்கீதை, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெங்கடேச சுப்ரபாதம், வெங்கடேச ஸ்தோத்திரம், இதெல்லாம் நாளைக்கு தொடர்ந்து நாம் படிச்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் ரொம்ப ரொம்ப எளிமையானவர், எளிமையை விரும்பக்கூடியவர். அதே மாதிரி விஷ்ணு பகவானும் ரொம்ப ரொம்ப எளிமையானவர். நிறைய ஆபரணங்களை எல்லாம் விஷ்ணு பகவான் சூடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் உணவு உண்பதோ ஒரு ஏழை குயவன், ஒரு ஏழை பக்தன் கொடுத்த அந்த வணைந்த அந்த மண்பாண்டத்தில் இருக்கக்கூடிய தயிர் சாதத்தைத்தான் பெருமாளுக்கு தினந்தோறும் நைவேத்தியமாக படைக்கிறார்கள். அப்போது பெருமாள் எத்தனை பெரிய எளிமையானவராக இருக்கிறார். தயிர் சாதம் மட்டும் போதும் அப்படின்னு நாம் எப்போ சொல்லுவோம்? சரியில்லைன்னா சொல்லுவோம், வயிறு சரியில்லைன்னா சொல்லுவோம். ஆனால் பெருமாள் எப்பொழுதுமே அந்த எளிமையான முறையில் இருக்கிறார். அதனால் அண்ட சராசரங்களை ஆட்டி படைக்கும் அந்த விஷ்ணு பகவானே எளிமையாக இருக்கும் பொழுது நாமும் எளிமையாக இருந்து நாளைய தினத்திலே எல்லா வகையிலும் விரதம் இருந்து வலிமையாய் எல்லா வகையும் பெறுவோம். நாளைய தினம் மகா சனி மகா பிரதோஷம் இருக்கிறதுனால நாளை மாலையிலே நாம் ஸ்ரீ சிவபெருமானையும் ஸ்ரீ நந்தியம்பெருமானையும் சேவிக்கிறதும் நமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நாளைய சனிக்கிழமை அற்புதமான நாள். சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் விஷ்ணு பகவானையும் சேர்த்து வணங்கி ஒரு சேர, அந்த ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாளைய விரதம் நாம் இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் பெரிய அருளையும் பேரருளையும் பெறக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறதுனால நாளைய தினம் விரதம் இருந்து வேண்டிய வரங்களை பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.